Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டு நைட் vlog தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 13th அன்றைக்கி எடுத்தது. ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்டாக காலைல நான் காலண்டரில் டேட் கிளிப்பேன், இல்லைனா யார் பார்க்குறோமோ ஃபஸ்ட்டு அவங்க தான் கிளிப்போம். அதுக்கப்புறம் மார்னிங் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் பால் வச்சுட்டு நானும் போட்டு குடித்தேன், எல்லாேருக்கும் போட்டு கொடுத்தாச்சு. எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவோம், பட் வீக்லி ஒன்ஸ் காஃபி வித் பிஸ்கெட் தான் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி காஃபி அண்ட் பிஸ்கெட் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், மில்க் ஸ்வீட். இது பூசிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவனும் வந்துட்டான். அவனும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு இந்த மில்க் ஸ்வீட் அப்புறம் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு பிடிக்கும். ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனும். அதுக்கப்புறமா லன்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. பருப்பு காலியாக போயிருந்தது, அதனால் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தான் போன வ்ளாக்லேயே சொன்னேன் இல்லையா, எனக்கு ரீஃபில் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ்லாம் பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 3-4 கிராம்பு போட்டு வச்சிங்கன்னா பூச்சி வைக்காது, ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதனால் அம்மா அதில் ஒரு 3-4 கிராம்பு போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லீவில் பார்த்திங்கன்னா நான் தான் குக் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் எல்லாமே நான் தான் செய்கிறேன். அதே மாதிரி இடையில டீ போடுறது அதுவும் நான் தான் செய்கிறேன் இந்த லீவில். இது பார்த்திங்கன்னா அம்மா ஸ்கூல் நடக்கும் போதே சொல்லிட்டாங்க, இந்த லீவில் நீ தான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நோன்பு அப்போ நான் செய்யலை. நோன்பு முடிஞ்சு மறுநாள்லேன்னு ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுற வரைக்கும் நான் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லையா, ஏன்னா லீவை போர் அடிக்கும். அதனால் டைம் பாஸ்க்காக நான் தான் அம்மா சொல்லுவாங்க, நான் குக் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு 3-4 டேஸாக. பெருநாள் முடிஞ்சதுலேயே நான் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன், லன்ச்சு டின்னர் எல்லாமே. ஸோ கொரோனா டைம்லேயும் பார்த்திங்கன்னா நான் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது. நான் யூடியூப் பார்த்து செய்வேன், ஏன்னா அப்பயும் கொரோனா டைமில் வெளில போக முடியல, போரிங். ஸோ அதனால் யூடியூப் பார்த்து ஏதாச்சும் சின்ன சின்னதாக செய்கிறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும், டைம் இல்லை. அதனால் இந்த லீவில் அம்மா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்கள் அம்மா சொல்ல நான் செய்வேன். இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. லீவில் நல்லா டைம் பாஸ் ஆகுது. இது டைம் பாஸ்க்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அம்மாவும் ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த லீவ்லேயாச்சும். ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் குக் பண்ணுறேன். என் தங்கச்சும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாள், க்ளீனிங்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள் அவளால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு எங்கள் அம்மா சொல்ல அன்றைக்கி ஆணம் காய்ச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெந்தியானம் இல்லைனா முட்டானம் எப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி காய்ச்சிருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அம்மா சொல்ல செஞ்சேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் முட்டை மட்டும் உடச்சி ஊற்றல. முட்டை உடச்சி ஊற்றுனா இது முட்டானம் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அப்புறம் ஆணம் காய்ச்சி முடிச்சாச்சு. அப்புறம் ஜூஸ் தான் போட்டு குடிச்சிருந்தோம் நானும் அம்மாவும். கிச்சனும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சைட் டிஷ் என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால் பொட்டேட்டோ ஃப்ரை நானே செஞ்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஜன்னல் பூனை. இவனுக்கும் பூசிக்கும் சுத்தமாக ஆகாது. வெளியே போனாலே ரெண்டும் சண்டை போடும். எங்கள் பூசி தான் சண்டைக்கு போவான், ஆனால் இவன் தான் அடியும் வாங்கிட்டு வருவான். ஸோ வீட்டுள்ளே இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இவன் இங்கேன்னு கத்துவான், அது அங்கேன்னு கத்தும். வீட்டுள்ளே இருக்கும் போதே ரெண்டும் சண்டை போடும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நின்று அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 o'clock அந்த மாதிரி வெளியில் தான் போயிட்டுருந்தோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா கிளியனூர் பெருநா கொல்லைக்கு தான். ஸோ இப்போ பெருநா முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால் ஒரு 2-3 டேஸ்க்கு கிளியனூர், எலந்தங்குடி, வடகார அந்த மாதிரி இடத்துலலாம் பெருநா கொல்லை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் நான் போனதே இல்லை பெருநா கொல்லைக்கு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நாங்கள் கிளியனூர் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோவா கேம்ஸ்லாம் இல்லை. ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று போச்சு, அதுக்கப்புறம் கொலாம்பஸ் ஒன்று இருந்துச்சு, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் இருந்துச்சு. அந்த பலூன் ஜம்பிங், அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 4-5 கடை இருந்துச்சு, டாய்ஸ் கடை, ஜுவல்ஸ் கடை அது தான் இருந்தது. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை கொஞ்சம் இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்துலேயும் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.
ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். வடகாரையில் வந்து பெருனாக்கொல்லை நல்லா போட்டிருக்காங்க, எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எங்களால் அங்கே போக முடியல. அதனால் கிளியனூரில் இருக்கிற பெருனாக்கொல்லைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு 2-3 பேர் எல்லாம் சேர்ந்து வந்திருந்தோம். அதே மாதிரி அங்கேயும் எங்கள் ஃபேமிலி நிறைய பேரை மீட் பண்ணணும். எல்லாத்துலேயும் விளாண்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.